கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே தெய்வ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு நிச்சயமாய் சமாதானத்தோடு திரும்ப அனுப்புவார். ஏனென்றால் சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு வேத பலிகளை குறித்து சிந்திக்கும்படியாய் ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். ஒருவன் சமாதான பலியை படைக்க வேண்டும் என்று மாட்டு மந்தையில் எடுத்து செலுத்துவானாகில் அது காளையானாலும் சரி பசுவானாலும் சரி பழுதற்று இருப்பதை கர்த்தருடைய சந்நிதியில் செலுத்த கடவன். 5ஆம் வசனம், அதை ஆரோனின் குமாரர் பலிபீடத்து அக்கினியில் உள்ள கட்டைகளின் மேல் போட்டிருக்கும் சர்வாங்க தகன பலியின் மீதில் போட்டு தகனிக்க கடவன். இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. இன்றைக்கு சமாதான பலியை குறித்து தேவன் எனக்கு கொடுத்த வசனத்தின் வெளிச்சத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் துணை செய்வாராக. இந்த சமாதான பலி எதற்காக நாம் செலுத்துகிறோம்? தேவனோடு உள்ள ஐக்கியத்தை நாம் புதுப்பித்துக் கொள்கிறோம். தேவனோடு ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்வதற்காகத்தான் சமாதான பலி. ஏனென்றால் அவர் சமாதான பிரபுவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சமாதான பலியை செலுத்துவதற்கு தேவன் நம்ம எப்படி ஆயத்தப்படுத்துகிறாராம்? வாசிங்கள். யாத்திராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு. நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். அது 4 வசனத்தை வாசிங்க. 2ஆம் வசனம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையில நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். இந்த சமாதான பலியை செலுத்தும்படியாக தேவன் எப்படி ஆயத்தப்படுத்துகிறாராம்? அவர் அக்கினியின் தேவனாய் நமக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த அக்கினி எதற்காக நமக்கு கொடுக்கப்படுகிறது? இந்த அக்கினி அபிஷேகம் எதற்காக கொடுக்கப்படுகிறது? தேவனுக்கும் நமக்கும் பிரிவினை உண்டாக்குகிற அக்கிரமங்களை சுட்டெரிக்கும்படியாக, பாவங்களை சுட்டெரிக்கும்படியாக, மீறுதல்களை சுட்டெரிக்கும்படியாக, பாவத்தின் நுகத்தடிகளை சுட்டெரிக்கும்படியாக அவர் அக்கினி ஜுவாலையாக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இந்த அக்கினி ஜுவாலை நமக்குள்ள பற்றி எரியும் போது என்ன நடக்குதான்? அங்கே அவன் காட்கிறான், அந்த முட்செடி அக்கினினால் சுட்டெரிக்கப்பட்டு வெந்து போகாமல் இருக்கிறான். அது அர்த்தம் என்ன? இந்த பாவ சரீரத்தில் இந்த அக்கினி பற்றி எரிகிறபடியினால் நாம் பாவம் செய்யாது இருக்கிறோம். இந்த அக்கினி நமக்குள்ளே எரிந்து கொண்டிருக்கிறபடியினால் இது அழிக்கப்பட வேண்டிய சரீரம். ஆனால் தேவ கிருபையினால் அக்கினி நமக்குள்ளே பற்றி எரிகிறபடியினால் பாவமாய் இந்த சரீரத்தை பரிசுத்த சரீரமாய் கர்த்தர் மாற்றுகிறார். மண்ணான இந்த சரீரத்தை மகிமையின் சரீரமாய் மாற்றுகிறார். அதற்குத்தான் அக்கினியின் நடுவே அக்கினி ஜுவாலையாக நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணி நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அன்றைக்கு மோசே என்று அழைக்கப்பட்ட தேவன் உங்களை பார்த்து உங்கள் பெயர்களை சொல்லி சொல்கிறார். உங்களை பெயர் சொல்லி நீ இங்கே கிட்டி சேராயாக. ஏனென்றால் நீங்கள் நிற்கிற இந்த அற்புத ஜெபமயம் பரிசுத்த பூமி. மறந்துடக்கூடாது. எங்கெல்லாம் தேவ சமூகத்தில் தேவனை துதிக்கும்படியாய் நீங்கள் கடந்து போகிறீர்களோ அந்த இடம் பரிசுத்த பூமி. அங்க போவதற்கு முன்பாக உன் பாதரட்சைகளை நீ கழற்றி போடு. அப்பொழுதுதான் தேவன் உன்னோடு பேச முடியும். அப்பொழுதுதான் தேவன் பாவ சரீரத்தை பரிசுத்த சரீரமாய் மாற்ற முடியும். அப்பொழுதுதான் தேவன் இந்த மண்ணான சரீரத்தை மகிமையின் சரீரமாய் மாற்ற முடியும். நீ இங்கே கிட்டி சேராயாக. இங்கே பரிசுத்தமுள்ள தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. ஏனென்றால் இந்த பரிசுத்த பூமிக்கு கடந்து வருகிற யாவரும் பரிசுத்தமாக்கப்படுவார்கள். வேதம் சொல்லுகிறது, பலிபீடம் பரிசுத்தமாக்கிறது, பரிசுத்தமாய் இருக்கிறது. பலிபீடத்தை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாக்கப்படும்.
இந்த இடத்துல இந்த அற்புத ஜெபத்தில் யாரெல்லாம் கால் பதிக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் கர்த்தர் எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் பரிசுத்தமாக்க வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தர் இந்த அற்புத ஜெபமயத்தை, இந்த கூடாரத்தை பரிசுத்த பூமியாக, பரிசுத்த ஸ்தலமாக கர்த்தர் மாற்றி தம்முடைய அக்கினி ஜுவாலின் மத்தியிலே எரிந்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். ரபகரபல கர்த்தினா ரிபகஷரத்துனா பகரபல ரிபகத்துனா. இங்க வரும்போது உன் பாதரட்சை கலட்டி போட்டு தான் வரணும். அப்போதான் கர்த்தர் உன்கிட்ட பேசுவார். இந்த பாதரட்சை எதை குறிக்கிறது? உலகத்தோடு நீங்கள் ஜீவிக்கிற வாழ்க்கையை குறிக்கிறது. இந்த பாதரட்சை உலகத்து அன்பை குறிக்கிறது, உலகத்தின் ஆசாபாசங்களை குறிக்கிறது, உலக மனுஷரோட ஐக்கியத்தை குறிக்கிறது, உலகத்தில் உள்ள பணத்தை குறிக்கிறது, பொருளை குறிக்கிறது, பொருளாசை குறிக்கிறது. இவைகளை நீ கலட்டி போடு. ஏனென்றால் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவன் இங்கு எழுந்தருளி இருக்கிறார். அவர் இல்லாதவர்களை இருக்கிறவளை போல அழைக்கிற தேவன். நீ எதை வேண்டி வந்தாயோ, எந்த ஜபத்துக்கு முடிவு கிடைக்க வேண்டும் இந்த காலையிலே தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறாயோ, உனக்காகத்தான் கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு உனக்கு ஒரு சமாதானம். இஸ்ரவேலின் தேவனிடத்தில் வேண்டிக் கொண்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவார். ஏனென்றால் தேவனோடு ஐக்கியமாக முடியாது, சமாதான பலியை செலுத்தும்படியாக இந்த காலை வேளையில் இந்த பரிசுத்த பூமிக்கு கடந்து வந்திருக்கிறோம். நீ எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் உன் பாவங்கள் மன்னிக்கத்தக்க கிருபை வெளிப்படுகிறது இயேசுவின் நாமத்தில். உலகத்திலே மனுஷர் குமாரனுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு. நீ எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் பரவாயில்ல. வேதம் சொல்லுகிறது, எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி. அந்த ஒளி இப்போது நமக்குள்ளே வீசிக் கொண்டிருக்கிறது. அந்த ஒளி உனக்குள்ளே இருக்கிற பாவ இருளை நீக்குகிறது இயேசுவின் நாமத்தில். அதற்கு தான் சமாதான பலி. இந்த சமாதான பலியை செலுத்தின ஒரு மகளுக்கு ஏற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கலாமா? வாசியுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிங்க. உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றால் அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைத்தது என்றால் பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவே இல்லை. யாரெல்லாம் இந்த சமாதான தேவனோடு உள்ள ஐக்கியத்தை புதுப்பித்து தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்ய முடியாது, இந்த நேரம் மட்டும், இந்த அதிகாலை நேரம் மட்டும் யார் விண்ணப்பத்தோடு கடந்து வந்திருக்கிறீர்களோ உங்களை பார்த்தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ சமாதானத்தோடு போ. இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நேரம் வரைக்கும், இந்த அற்புத ஜெபத்துக்கு கடந்து வந்த பிற்பாடு இந்த நேரம் வரைக்கும் என் ஜெபத்துக்கு பதில் இல்லையே, என் விண்ணப்பத்துக்கு பதில் இல்லையே, என் விசாரத்துக்கு பதில் இல்லையே, என் மனக்லேசம் நீக்கப்படவில்லையே என்று அங்கலாய்ப்போடு அன்னாலை போல நீ தேவ சமூகத்திலே அழுது கொண்டிருக்கிற ஒரு ஸ்திரியாய் கடந்து வந்திருக்கலாம். உன்னை பார்த்துதான் கர்த்தர் சொல்கிறார், நீ சமாதானத்தோடு போ. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் வேண்டிக் கொண்ட உன்னுடைய விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவார். ஏனென்றால் இந்நேரம் மட்டும் நீ கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தாய், இந்நேரம் மட்டும் நீ கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்தாய், இந்நேரம் மட்டும் கர்த்தருடைய கிருபைக்காய் காத்துக் கொண்டிருந்தாய், இந்நேரம் மட்டும் கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை எடுத்தார். உன் விண்ணப்பத்தை கர்த்தர் அங்கீகரித்தார். உனக்கு சமாதானம். மனுஷர் கொடுக்க கூடாத, எடுக்க கூடாத தேவ சமாதானத்தை கர்த்தர் இந்த கால வேளையிலே யார் தேவனோடு ஐக்கியமாக முடியாது, தேவனுக்கு பலிகளை செலுத்த முடியாது, சமாதான பலிகளை செலுத்த முடியாது, தேவனோடு ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்ள முடியாது, தேவ சமூகத்திலே உங்கள் இருதயத்தை ஊற்றினீர்களோ உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது. அதற்கு பிறகு அவள் துக்கமுகமாக இருப்பதில்லை. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் துக்க நாட்களுக்கு முடிவு உண்டாக்கி இருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் எப்பேற்பட்ட துக்கத்தோடு கடந்து வந்திருந்தாலும் பரவாயில்ல, இந்த சமாதான பலித்தை செலுத்துகிற தேவ பிள்ளைகளுக்கு துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார். துக்க நாட்கள் முடிகிறது இயேசுவின் நாமத்தில். அவருடைய கண்களில் உனக்கு தயவு கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தரும் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினாரே. கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. இஸ்ரவேலின் தேவனிடத்தில் வேண்டிக் கொண்ட உன் விண்ணப்பத்தை கர்த்தர் அங்கீகரித்து அதன் பதில் உத்தரவு மறு உத்தரவு கொடுத்து விட்டார். சகோதரியே,
கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், உனக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். உன் கண்ணீரை அவர் கண்டார், உன் கதறலை அவர் கேட்டார், உன் வேதனை அவர் அறிந்தார். சகோதரியே, நீ எந்த வேதனையோடு தேவ சமூகத்தில் இந்த காலவெளியில பலி செலுத்தும்படியாக கடந்து வந்திருக்கிறாயோ, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிருப்பாய். உன் வேதனை நீங்கி சுகமாயிருப்பாய். நான் விசுவாசத்தோடு ஒரு தேவ தரிசனத்தை காண்கிறேன். இந்த இடத்துல கடந்து வந்திருக்க நீங்கள் செல்லுகிற இடமெல்லாம் சமாதானம் உண்டாயிருக்கும். அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். நீ செல்லுகிற இடங்கள் உங்க வீடா இருக்கலாம், புறஜாதிகள் குடியிருப்பா இருக்கலாம், எந்த இடத்தை நீங்கள் கடந்து செல்கிறோ நீங்கள் அவர்களுக்கு சமாதானத்தை விளக்காயிருப்பீர்கள். உங்கள் மூலமாக இந்த குடும்பங்களில் சமாதானம் உண்டாயிருக்கும். ஏனென்றால் அவர் நமக்கு சமாதான காரணரானார். சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த சமாதானத்தை உங்களுக்கு விட்டு சென்றபடியினாலே நீங்கள் கடந்து செல்கிற எல்லா இடங்களிலும் கர்த்தர் சமாதானத்தை கட்டளிடுவார். அதான் கர்த்தர் நமக்கு பாராட்டின பெரிய ஈவு. இரண்டாவது ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். சமாதான பலிகளை செலுத்தாதவருடைய வாழ்க்கையில் என்ன சம்பவித்தது? வாசியுங்கள். யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க. நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து நான் கர்த்தருடைய சமூகத்தின்று விலகும்படி அவர்களோடு தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினான். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. இங்கே அவன் கூலி கொடுக்கிறான். தேவன் சொன்ன இடம், நீ போ நினிவேக்கு போய் பிரசங்கம் பண்ணு. கர்த்தர் நோக்க கொடுக்கிற ஊழியத்தை கர்த்தர் இப்பொழுது ஞாபகப்படுத்துகிறார். இந்த அருமையான சகோதரன் உங்களுக்கு என்ன ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரோ அந்த ஊழியத்தை நீ செய்ய. நீ இந்த இடத்துக்கு போ, நீ நினிவேக்கு போ, நீ இந்த கிராமத்துக்கு போ. ஏனென்றால் நினிவேயின் அக்கிரமம் என் சமூகத்துக்கு எட்டி இருக்கிறது. இந்த உஸ்லமட்டியின் அக்கிரமம் என் சமூகத்தை எட்டி இருக்கிறது. கர்த்தர் இந்த காலவேளையிலே பரிதாபப்படுகிறார். இந்த உஸ்லமேட் அக்கியம் பரலோகத்துக்கு எட்டி இருக்கிறது. நீ தேவ சித்தம் செய்ய அழைக்கப்பட்டவள், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படி அழைக்கப்பட்டவள், தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படி நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவள். தேவனுடைய ஊழியத்தை செய்ய வரங்களினால் கர்த்தர் உங்களை அலங்கரித்திருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபை உனக்கு தந்திருக்கிறார். அவன் கூலி கொடுத்து இன்னொரு இடத்துக்கு போறான். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் செய்கிற ஒரு காரியம் என்னன்னா, கூலி கொடுக்கிறது. பணத்தை கொடுத்து, பொருளை கொடுத்து, காணிக்கைகளை கொடுத்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணது தவறல்ல, நீ அதற்கு உத்தரவாதியாக இருக்க வேண்டும். ஜெபிப்பது ஊழியருடைய கடமை. மந்தை மேய்க்கிறவனுக்கு ஜெபிக்கத்தக்க அதிகாரம் உண்டு. தேவன் அப்படிப்பட்ட கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆனால் உனக்காக நீ தேவ சமூகத்தில் அழுது புலம்ப வேண்டும். கர்த்தர் எதற்காக உன்னை அழைத்தார், எதற்காக அபிஷேகம் பண்ணினார், எதற்காக ரட்சித்தார், அந்த நோக்கத்தை நீ அழைத்த நாளிலே கர்த்தர் உனக்கு தரிசனமாய் கொடுத்தார், வாக்குத்தத்தங்களோடு கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தின் இழந்தவளாய் நீ காணப்படுகிறாய். தரிசனத்தை இழந்தவளாய் இந்த காலவெளியில் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு கர்த்தர் தரிசனத்தை புதுப்பிக்கிறார். ஏனென்றால் நீ செல்ல வேண்டிய இடம் நினிவே. நீ தர்ஷீசுக்கு ஓடி போகாதே. உன் மனசும் மாம்சம் விரும்பினபடி இந்த ஊழியத்தை நீங்க செய்யாதீங்க.
வேதம் சொல்லுகிறது, தேவ சித்தம் செய்கிறவனே என்னென்றைக்கும் நிலைத்து நிற்பான். நீ தேவ சித்தத்தோடு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நீங்கள் செய்வீர்களானால் அவரோடு நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். அவரோடு வலது பாரசத்தில் உட்கார்த்துக்கு அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இந்த காலவேளையிலே பரிசுத்த ஆவியானவர் அங்களிக்கிறார், பரிதபிக்கிறார். உசிலம்பட்டியின் அக்கிரமையின் சமூகத்துக்கு எட்டியிருக்கிறதே, என் காரியமாய் என் ஆரை அனுப்புவேன், என் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாய், பாவங்களை மன்னிக்கத்தக்க சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாய் யாரை நான் அனுப்புவேன்? இந்த சத்தம் காதுகள் கேட்கவில்லையா? ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். யோனாவை பார்த்து ஒரே ஒரு வார்த்தையை தான் பிரசங்கம் பண்ண சொன்னார். வாசிங்க அந்த ஒரு வார்த்தையை, 3ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை, 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி அவர் நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். 4ஆம் வசனத்தை வாசிங்க. யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு. அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். கர்த்தர் சொன்ன வார்த்தை, நினிவே பட்டணம் 40 நாள் கவிழ்க்கப்பட்டு போயிடும். சொல்ல வேண்டியதனுடைய கடமை. ஆனால் இருந்து தப்பிப்பிக்கிறது தேவ கிருபை. தேவன் சொன்ன 40 நாள் இந்த நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும். நான் அங்கலாய் போட்டு சொல்லுகிறேன், பரிதபிக்கப்பட்ட நிலவரத்தில் சொல்லுகிறேன், இருதயத்தின் வியாகுலத்தை எனக்குள் ஊற்றி இருக்கிறபடி நான் சொல்கிறேன். இந்த உசிலம்பட்டி கூட நினிவேயின் அக்கிரமத்தை விட மகா அக்கிரமம் நிறைந்த நகரமாய் காணப்படுகிறது. இது கவிழ்க்கப்பட்டு போகக்கூடாது, இது அழிக்கப்பட்டு போகக்கூடாது. ஏன்னா உசிலம்பட்டியின் அக்கிரமம் தேவ சமூகத்தில் எட்டி இருக்கிறது. சகோதரியே, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரே, கர்த்தர் உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். கர்த்தர் தம்முடைய கிருபையை உங்கள் முகங்களிலே பிரகாசிக்க பண்ணுகிற தேவன், வார்த்தை வாயில் போடுகிற தேவன் உன்னை பார்த்து சொல்கிறார், நீ எழுந்து மகா நகரமாகிய இந்த உசிலம்பட்டிக்கு நேராய் உசிலம்பட்டியின் தெருக்களிலே சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் கர்த்தர் இந்த காலையில் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ சமாதான பலியை செலுத்துகிற தேவ பிள்ளையாய் இருப்பாயானால் இந்த உசிலம்பட்டியின் அக்கிரமம் நீக்கப்பட வேண்டும். அன்றைக்கு அவங்க ஆடுகள் மாடுகள் ராஜா முதற்கொண்டு ரெட்டு உடித்து சாம்பல் உட்கார்ந்து இருந்தாங்க. இன்றைக்கு இந்த புதிய ஏற்பாட்டு சபையாய் இந்த அற்புத ஜோமயத்தில் கடந்து வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்கிறார், நீ ரெட்டு உடித்து சாம்பலில் உட்கார வேண்டும். ஏன்னா அவங்க அறியாதவங்க, பாவத்தை குறித்து அறியாங்க, இயேசு என்கிற தெய்வத்தை குறித்து அறியாத ஒரு கூட்டத்தார், ஒரு கூட்டம் அல்ல, ஏராளமான கூட்டத்தார் இந்த உசிலம்பட்டியில் கிடக்கிறார்கள். இந்த உசிலம்பட்டிக்காக கர்த்தர் இந்த காலைவெளியை பரிதபித்துக் கொண்டிருக்கிறார். 40 நாளில் கவிழ்க்கப்பட்டுவோம். தேவனுடைய நியாய தீர்ப்பு சமீபமாயிருக்கு. அந்த நியாய தீர்ப்புக்கு தப்ப வேண்டும் என்று நீ தான் ரட்டுடித்து சாம்பலிலே உட்கார வேண்டும். அதற்குத்தான் இந்த அற்புத ஜெபம். 1 மணி நேர ஜெபம் அல்ல, 12 மணி நேர ஜெபம் அல்ல, 24 மணி நேரம் இந்த உசிலம்பட்டியின் ரட்சிப்புக்காக, இந்த உசிலம்பட்டியின் எழுப்புதலுக்காக, இந்த உசிலம்பட்டியின் ஊழியர்களுக்காக, தேவசித்தன் ஊழியர்கள் ஊழியம் செய்யும்படியாக, உசிலம்பட்டியின் ஒவ்வொரு வீடுகளிலும் இயேசு ஒருவரே மெய்யான தேவன் என்பதை அறியும்படியாக, கல்வாரி ரத்தம் ஒவ்வொரு வீட்டின் இல்லங்களிலே தெளிக்கப்படும்படியாக நீதான் ரட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார வேண்டும். ஒரு கோபாக்கினை வரக்கூடாது சகோதரியே. தேவனுடைய நியாய தீர்ப்பு உசிலம்பட்டியில் வரக்கூடாது. இறுதிய பதட்டத்தோடு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் இந்த உசிலம்பட்டிக்கு நேர அவர் நியாய தீர்ப்பை முன் வைத்திருக்கிறார். நீ திறப்பிலே நிற்பாயானால் சமாதானத்தை கொடுக்கிற தேவன் இந்த உசிலம்பட்டிக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்கும்படியாக நீ சமாதான பலியாய், போஜன பலியாய், சர்வாங்க தகன பலியை செலுத்துகிறவளாய், குற்ற நிவாரண பலியை செலுத்துகிறவளாய், சுகந்த வாசன பலியை செலுத்துகிறவளாய் திறப்பிலே நின்று ரட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார் என்று கட்டளையிடுகிறார் தேவன். நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், இந்த உசிலம்பட்டி அழிக்கப்பட்டு போய்விடக்கூடாது. ஏனென்றா உன் கையில் தான் கொடுத்திருக்கிறார். நம்முடைய தேவன் பாவத்தை வெறுக்கிறவர், பாவியை நேசிக்கிறவர். இந்த அக்கிரமங்கள் தலை தூக்கி விடக்கூடாது. இந்த அக்கிரமத்தினாலே உசிலம்பட்டியின் ஜனங்கள் அழிக்கப்பட்டு போய்விடக்கூடாது.
இன்றைக்கு நீ தீர்மானம் பண்ணுவாயாக. நீ தேவனோடு ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்கிற தேவ பிள்ளையா இருப்பாயானால் இன்றைக்கு இந்த உஸ்லம்பட்டி ரட்சிப்புக்காக, இந்த உஸ்லம்பட்டி எழுப்புதலுக்காக, இந்த உஸ்லம்பட்டி ஜனத்தின் அக்கிரமத்துக்காக, பாவங்களுக்காக, மீறுதல்களுக்காக நான் திறப்பிலே ரட்டொடுத்தி சாம்பலிலே உட்காருவேன் என்று தீர்மானம் பண்ணுவாயாக. நீ பாவியா இருக்கல, ஒருவனை தேடி வந்தார. உன்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய பாவத்துக்காக அவர் கல்வாரியிலே சுமந்து தீர்த்தார். அந்த இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட தேவ பிள்ளையாய் நீ இருப்பாயானால் இந்த இரத்தம் இந்த காலவேளையிலே இந்த நன்மையான காரியத்தை குறித்து உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்டுக்குட்டியான இரத்தம் நன்மையானவர்களை பேசிக் கொண்டிருக்கிறது. ஓ என் சபையே, என் சகோதரியே, என் சகோதரனே, அவர் வாசற்படியில் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். என் ஜனத்துக்காக, என் ஜனத்தின் மீறுதலுக்காக, என் ஜனத்தின் பாவங்களுக்காக, என் ஜனத்தின் அக்கிரமங்களுக்காக யார் திறப்பிலே நிற்பார்? நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசு சபைமமாய் நின்று உன் வாசலை தட்டி கொண்டிருக்கிறார். உன்னுடைய போஜன பலி எங்கே? உன் ஸ்தோத்திர பலி எங்கே? உன் நன்றி பலி எங்கே? உன் பாவ நிவாரண பலி எங்கே? உன் குற்ற நிவாரண பலி எங்கே? எல்லாவற்றையும் இழந்த பரிதபிக்கப்பட்ட நிலவரத்தில் உன் ஜீவியம் காணப்பட வேண்டாம். இந்த கால வேளையிலே கர்த்தர் இந்த சமாதான பலியின் மூலமாக உன்னோடு ஐக்கியம் கொள்ளும்படியாய் விரும்புகிறார். உன்னோடு உடன்படிக்கை செய்து கொள்ளும்படியாய் விரும்புகிறார். உன்னுடைய இந்த பாவமான இந்த சரீரத்தை பரிசுத்த சரீரமாய் இந்த கால வேளையிலே அவர் உன்னை மாற்றி இருக்கிறார். அவர் இந்த கால வேளையிலே இன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு அக்கினி ஜுவாலையாக உனக்குள்ளே எனக்குள்ளே எரிந்து கொண்டிருக்கிறார். நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. இந்த பரிசுத்த பூமியில என்னென்ன காரியங்களுக்காக நீ ஜெபிக்கிறீர்களோ அந்த ஜெபத்துக்கு நிச்சயமாய் பதில் கொடுப்பார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்குவதில்லையே. கர்த்தரிடத்தில் எதிர்பார்ப்பது நீ ஒரு பரிசுத்த சகோதரியாக, பரிசுத்த இருதயம் உள்ளவர்களாக, பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றவர்களாக, பரிசுத்தாவின் அனுக்கிரகத்தை பெற்றவர்களாக நீங்கள் இந்த தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற உங்கள் ஜெபத்தை கேட்பதற்கு அவர் கவனமாயிருக்கிறார். அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. சமயமாயிற்று வார்த்தையில முடித்துக் கொள்கிறேன். நீ சமாதான பலியை செலுத்த வருகிற தேவ பிள்ளையாய் இருப்பாயானால், தேவனோடு ஐக்கியத்தை புதுப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவ பிள்ளையாய் இருப்பாயானால் உன் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசம் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். நீ விசுவாசத்தோடு கடந்து போவாயானால், விசுவாசத்தோடு இந்த உஸ்லம்பட்டி ரட்சிப்புக்காக, எழுப்புதலுக்காக, மனம் திரும்புதலுக்காக நீ விசுவாசத்தோடு ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்தால் உஸ்லம்பட்டியின் ஒவ்வொரு தெருக்களையும் கர்த்தர் உன் கையில் ஒப்புக் கொடுப்பார். சாத்தானின் தந்திரங்கள் முறியடிக்கப்படுகிறது, சூழ்ச்சிகள் முறியடிக்கப்படுகிறது, வல்லமைகளை கர்த்தர் பாதங்களில் தாழ்த்துகிறார் இயேசுவின் நாமத்தில். அந்த அபிஷேகம், அந்த கிருபை, அந்த வல்லமை, அந்த தரிசனம் இந்த காலவேளையிலே கர்த்தர் உனக்கு தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். கரங்களை தட்டி ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஆம், அருமையான சகோதரன் சொன்னார், 12 மணி நேரம் 1 மணி நேரம் உங்களுக்கு இடம் கொடுங்க. இல்லை, நீங்கள் ஒருமனப்பட்டு இந்த தேவ சமூகத்தில் ஜெபிச்சீங்கன்னா சாத்தான கர்த்தர் உங்கள் பாதங்களில் கொண்டு வருவார். இந்த உஸ்லம்பட்டியை கர்த்தர் நம் கையில் ஒப்பு கொடுப்பார். உஸ்லம்பட்டியின் அக்கிரமம் நீக்கப்படும், பாவங்கள் நீக்கப்படும். ஒரு கூட்டம் மனம் திரும்புகிற ஜனத்தை கர்த்தர் அற்புத ஜெபத்தை கொண்டு வருவார். ஓ ரசதா துரா கரபலா துரா ரிக சரா துரா பக்கரா ரிபக்க சரா துரிபி கரபலா கத்ரா
அந்த சமாதானத்தை கர்த்தர் உனக்கு தருகிறார் மகளே. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை தேற்றுவாராக.